ஹலோ எவ்ரிவான், நம்ம தான் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். எத்தனை வருஷம் ஆனாலும் சில பந்தங்கள் மாறாதுன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி நம்மளுக்கும் நம்ம நார்த் கொரியாவோட தல கிம் ஜாங் உன்னுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து கண்டினியூ ஆயிட்டு இருக்குது. அவரை பற்றி பேசியாச்சு. அவர் உடம்பு சரியில்லைன்னு ஒரு தடவை சொல்லி அவர் இறந்து போயிட்டாருனே சில வதந்திலாம் வருதுன்னு நான் வீடியோ போட்டேன். அதுக்கு நிறைய பேர் இருந்துக்கிட்டே நான் தான் என்னமோ அவரை போய் ஏதோ பண்ண மாதிரியும் அவர் என்னை வேர்ல்டு ஃபுல்லாக தேடுற மாதிரியும் பேசிகிட்டு இருந்தீங்க. பட் ஆக்சுவலாக இப்போ என்ன நடந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சம்திங் ரியலி ரியலி இன்ட்ரெஸ்டிங். அவருக்கு 40 வயசு தான் ஆகுது. ஆனால் ஜென்ரலாக இந்த மாதிரி டிக்டேட்டர்ஷிப்பில் இருக்காங்கல்ல, அதாவது அவங்க தான் ராஜா மாதிரி அவங்க நாட்டை ஆட்சி செஞ்சுட்டு இருப்பாங்கல்ல, அவங்களோட கடைசி காலகட்டத்தில் தான் பப்ளிக்கு எல்லாருக்கும் அவங்களோட அடுத்த ஜென்ரேஷன் யாருங்கிறத அறிகுறியாக காமிக்க ஆரம்பிப்பாங்க. நீங்கள் எந்த அரசியல் தலைவர்னாலும் எடுத்துக்கோங்களேன், அவங்களுக்கு வயசான காலகட்டத்தில் தான் அவங்களுக்கு ஒரு 4-5 பசங்க இருந்தாங்கன்னா அதில் யார் அவங்களுக்கு அடுத்து வரப்போகிறாங்க, இல்லை தம்பி தங்கச்சி வரப்போகிறாங்கன்னா யார் வரப்போகிறாங்கன்னு போகிற இடத்துக்குலாம் கூட கூப்பிட்டு போயிட்டு இருப்பாங்க. இப்போ கிம் ஜாங் உன் என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அவரோட பொண்ணை கூடவே எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. இதில் ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு 13 வயசு தான். ஸோ இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய இந்த ஸ்பை ஏஜென்சி, அப்புறம் சவுத் கொரியாவில் இருக்கக்கூடிய சில பத்திரிகைகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, கிம் ஜாங் உன்னுக்கு உடம்பு சரியில்லை, மறுபடியும் அதன்னு முதல்ல இருந்தான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் அப்படி தான் சொல்கிறாங்க. உடம்பு சரியில்லை, ஆல்ரெடி நீங்களே பார்த்தா தெரியும், ரொம்ப குண்டாயிட்டாரு, பயங்கரமாக தம் அடிக்கிறாரு, அவர் உடம்பு ரொம்ப ஸ்பாயில் ஆயிடுச்சு. ஒருவேளை அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அடுத்து அவரோட பொண்ணு கிம் ஜூ சர்ப்ரைஸாக சொல்கிறேன் அவங்க பேர் என்னென்னு. ஸோ அவங்க தான் அடுத்து பவருக்கு வர போகிறாங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு 13 வயசு ஆகுது. நியாயமாக நம்ம ஊரில் ஸ்கூலில் சேர்த்து படிக்க வச்சுட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணு ஒரு நாட்டுக்கு அதிபராக போகிறாளா? நார்த் கொரியா மாதிரி ஒரு நாட்டுக்கு. அந்த பொண்ணோட வாழ்க்கை என்ன, அந்த பொண்ணு யார், அந்த பொண்ணை பற்றி நம்மளுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் தெரியும் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறேன். பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போனா தான் வேர்ல்டு ஃபுல்லாக நடக்கக்கூடிய இந்த மாதிரி எக்ஸைட்டிங்கான விஷயங்கள் எல்லாத்தையும் உங்ககிட்ட வந்து டெய்லி என்னால் கரெக்டாக சேர்த்துட முடியும். ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? எம்ஜி ஸ்குவாடில் சேர்ந்துட்டிங்களா? அப்போ தான் உங்களுக்கு யூடியூப் இதெல்லாம் காமிக்கும், பார்த்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? ஓகே, டீல், சூப்பர். இப்போ நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நார்த் கொரியாவை பற்றி தெரியாதவங்களுக்கு ரொம்ப குட்டி ஃப்ளாஷ்பேக் போட்டு சொல்லணும்னா, நார்த் கொரியா, சவுத் கொரியான்னு 2 நாடுகளாக இருக்குது. இந்தியா பாகிஸ்தான் மாதிரி ஒரு காலத்தில் ஒரே நாடாக இருந்துச்சு. அப்புறம் நார்த்தை வந்து ரஷ்யா கண்ட்ரோல் பண்ணாங்க, சவுத்தை அமெரிக்கா கண்ட்ரோல் பண்ணாங்க. நார்த்தில் ரஷ்யா விட்டுட்டு போனதுக்கப்புறம் ஒரு குடும்பம், கிம் ஜாங் உன்னோட தாத்தா, அவர் வந்து அங்கே பவருக்கு வந்துட்டார். சவுத் கொரியா வந்து ஒரு டெமோக்ரஸி ஆயிடுச்சு, நம்மளை மாதிரி இந்தியா மாதிரி ஒரு நாடாயிடுச்சு. ஆனால் நார்த் கொரியா வந்து ஒரு கம்ப்ளீட்லி ப்ரொடெக்டட் கண்ட்ரி ஆயிடுச்சு. உள்ளுக்குள்ளே என்ன நடக்குதுங்கிறது வெளியே யாருக்குமே தெரியாது. அவங்க தாத்தா வந்து ரொம்ப வருஷம் ஆட்சி செஞ்சார், அவர் தான் அங்கே எல்லாமே. கரெக்டாக அவர் இறந்து போக வயசாகிற காலகட்டத்தில் அவர் என்ன பண்ண ஆரம்பித்தார்னா, அவருக்கு அடுத்து யார் வாரிசுங்கிறதுக்காக அவரோட பையனை எங்கேனாலும் கூப்பிட்டு போய்கிட்டே இருந்தார். ஓகேவா? அவர் இறந்ததுக்கப்புறம் அவரோட பையன் ஆட்சிக்கு வந்தாங்க. இப்போ அவரோட பையன், அதாவது நம்ம இன்றைக்கி இருக்கிற கிம் ஜாங் உன் தலைவன் இருக்கான்ல, அவரோட அப்பா, அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அது இவங்க வந்து 3 ஜென்ரேஷனாக இவங்க தான் ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. ஓகேவா? எந்த நாட்டிலையாவது இப்படி நடக்குமா? 3 ஜென்ரேஷன் அவங்க மட்டும் தான் ராஜா அங்கே. ஸோ இப்போ 2வது ஜென்ரேஷனாக கிம் ஜாங் உன்னோட அப்பா இருந்தார். அப்படி கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா கிம் ஜாங் உன்னோட அப்பாவுக்கு 2 பசங்க இருந்தாங்க. இன்ஃபேக்ட் கிம் ஜாங் உன்னோட அண்ணன் தான் அடுத்து பதவியேற்க போகிறாருன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட அண்ணன் வந்து அவர் சின்ன வயசில் இருந்தப்போ ஜப்பானுக்கு ஒரு ஃபேக் பாஸ்போர்ட்டில் டிஸ்னிலாண்டு போகிறதுக்கு அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் தப்பிச்சு போக பார்த்துருக்காரு. அப்படி ஃபேக் பாஸ்போர்ட்லாம் யூஸ் பண்ணி ஒரு மாதிரி அசிங்கமாக போச்சு குமாருங்கிற மாதிரி மாட்டினதுனால அவங்க அப்பாவுக்கு வந்து பையனை பெருசாக பிடிக்கல. டே, நார்த் கொரியா நம்ம உலகம் ஃபுல்லாக வந்து எவ்வளோ பெரிய கெத்தான்னு இருக்கோம், நீ டிஸ்னிலாண்டுக்கு ஜப்பான் போகணும்னு சுற்றிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்தே கிம் ஜாங் உன் அவரோட 2வது பையனை தான் க்ரூம் பண்ணி வளர்த்தாரு. ஸோ ஃபஸ்ட்டு பிறந்தா தான் ஆட்சிக்கு வரணுங்கிற கணக்கு கிடையாது. அப்பா யாரை ப்ரிஃபர் பண்ணுறாங்களோ அடுத்து அவங்க தான் ஆட்சிக்கு வருவாங்க. ஸோ 2வதாக பிறந்த கிம் ஜாங் உன்னை க்ரூம் பண்ணிட்டே இருந்தாங்க. இன்ஃபேக்ட் அவர் இறந்து போகிறதுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எங்கெங்கே அவர் வெளியே போவாரோ அப்போ கிம் ஜாங் உன்னும் கூடவே போயிட்டு இருந்தார். ஸோ பேசிக்காக அவங்க நாட்டில் யார் அடுத்து ஆட்சிக்கு வரப்போகிறாங்கங்கிறத கூடவே யாரை கூப்பிட்டு போகிறாங்க அப்படிங்கிறதுலேருந்து தான் கணக்கு இருக்குது. இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, கிம் ஜாங் உன் இருக்கான்ல நம்மளோட தலைவன், இப்போ இருக்கார்ல, அவருக்கு வயசு 41 வயசு தான். ஆல்ரெடி அவர் வேர்ல்டுலேயே இருக்கக்கூடிய யங்கஸ்ட் லீடர். ஒரு நாட்டோட ஹெட்டுக்கு 41 வயசுங்கிறத நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது. அவர் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பவருக்கும் வந்துட்டார், ரொம்ப சின்ன வயசில் வந்துட்டார். ஓகேவா? அவர் பவருக்கு வந்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அந்த அண்ணன் வந்து ஒருத்தன் சுற்றிட்டு இருந்தான்ல, அவன் தான் நியாயமாக வர வேண்டியது, அவனை முதல்ல மர்மமான முறையில் மலேசியாவில் இறந்து போய்ட்றான். ஆனால் உலகம் ஃபுல்லாக என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முடித்ததே தம்பி தான், பவருக்கு கன்சாலிடேட் பண்ணுறாரு, யாரும் நம்மளுக்கு எதிராக வந்துடக்கூடாதுன்னு. கிம் ஜாங் உன் வந்து பவருக்கு வந்ததுக்கப்புறம் ரீ சோல் ஜூ அப்படிங்கிற மனைவியும் இருக்காங்க.
கிம் ஜாங் உன்னும் அவங்க மனைவியும் ஒன்றா சேர்ந்து பிக்சர்ஸ் நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம். ஆனால் அதை தாண்டி அவங்களுக்கு குழந்தை இருக்கா இல்லையான்னு கூட யாருக்கும் தெரியாது. திடீர்னு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பாஸ்கெட் பால் பிளேயர் வந்து நம்ம கிம் ஜாங் உன்னோட நல்ல ஃப்ரெண்டு. அவர் வந்து முதல்ல சொல்கிறாரு, கிம் ஜாங் உன்னுக்கு ஒரு பொண்ணு இருக்குது, நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதுதான் நம்மளுக்கு முதல் முறையாக கிம் ஜூ ஏ அப்படிங்கிற ஒரு பொண்ணை பற்றி தெரியும். அதாவது கிம் ஜூ ஏ, ஓகேவா? இதுதான் அவங்களோட பேர். அவங்களுக்கு இன்னைக்கு 13 வயசு ஆகுது. 2010, 11, 12 இந்த காலகட்டங்களில் பிறந்திருப்பாங்க. 13 வயசுனா எக்ஸாக்டாலாம் நம்மளுக்கு தெரியாது. உள்ளுக்குள்ள என்ன நடக்குதுன்னே யாருக்கும் தெரியாது. இதெல்லாம் யூகம் தான். ஒரு 14 வயசு இருக்கும், 13 வயசு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அப்புறம் 2 பசங்க வேற இருக்காங்க. 6 வயசில் ஒரு பையன் இருக்கான், 10 வயசில் ஒரு பையன் இருக்கான். இந்த பொண்ணு ஒரு 13 இல்லை 14 வயசு இருக்கணும். ஸோ 2 பசங்க, ஒரு பொண்ணு தான் வந்து நம்ம கிம் ஜாங் உன் தலைவனுக்கு வந்து 3 குழந்தைங்கன்னும். அது எல்லாமே ரீ சோல் ஜூ. இவ்வளோ பெரிய டிக்டேட்டராக இருந்தாலும் குழந்தையெல்லாம் மனைவியோட மட்டும்தான் இருந்திருக்கு. அதில் ஒரு பொண்ணு, 2 தம்பிங்க. கிம் ஜாங் உன் வந்து நினச்சா அவருக்கு பசங்களாக இருக்கக்கூடிய 2 பசங்களில் யாரையாவது எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டு வரலாம். ஏன்னா அந்த நாட்டில் எப்போவுமே பசங்க தான் அடுத்து சக்சீட் பண்ணுவாங்க. ஆனால் கிம் ஜாங் உன் வந்து அவரோட மகளை வந்து ப்ரியாரிட்டைஸ் பண்ணுறாருன்னு பரவலாக பேசுகிறாங்கங்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளாலே பார்க்க முடியுது. ஏன்னா அவரை தான் அவங்கள தான் எல்லா இடத்துலையும் கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. கிம் ஜூ ஏ அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ஒரு 13, 14 வயசு பொண்ணு. அவங்க வந்து வளர்க்கப்படுற விதம் இருக்குல்ல, அஃப்கோர்ஸ் ஒரு நாட்டோட ராஜா மாதிரி ஒருத்தர் இருக்கார். அவர் தான் பேசிக்காக ராஜாவே. அவரோட பொண்ணு எப்படி லக்ஸூரியஸாக வளர்க்கப்படுவாங்க. நார்த் கொரியாவில் இருக்கிற ஸ்கூலுக்குலாம் அவங்க போகிறதில்ல. அவங்களுக்குன்னு ப்ரைவேட்டாகவே டியூட்டரிங் நடக்குது. அதுக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில், வேர்ல்டு லெவலில் எல்லா டீச்சர்ஸும் வராங்க. உலக வரலாறு அவங்களுக்கு சொல்லித்தரப்படுது. அது ஏன் பெரிய விஷயம் பார்த்தீங்கன்னா, எல்லா குழந்தைங்களுக்கும் தானே உலக வரலாறு சொல்லித் தருவாங்கன்னு கேட்டிங்கன்னா, நார்த் கொரியாவில் அது நடக்காது. நார்த் கொரியாவில் அவங்களோட வரலாறு, அவங்களோட நம்பிக்கைகள் மட்டுமே வந்து பேசப்படும். வெளியிலேருந்துலாம் அவ்வளோ ஈஸியாக எதுவும் வந்துடாது. ஆனால் இந்த பொண்ணுக்கு அந்த எல்லா ஆக்சஸையும் சொல்லித்தராங்க, பல மொழிகள் சொல்லித்தராங்கன்னெலாம் சொல்கிறாங்க. நார்த் கொரியாவில் ஒரு பிலீஃப் இருக்குது. அங்கே நார்த் கொரியா, நம்ம ஊரில் இமயமலை மாதிரி, அங்கே வந்து பேக் 2 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மலை இருக்குது. பேக் 2 அப்படிங்கிற ஒரு மலை இருக்குது. கொரியன்ஸோட நம்பிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கொரியன்ஸும் அந்த மலையிலேருந்து தான் பிறந்து வந்தாங்கன்னு. இந்த பேக் 2 வம்சாவளி அப்படின்னு சொல்லிட்டு கிம் ஜாங் உன்னோட பிளட் லைனை சொல்லுவாங்க. அவரோட அப்பா, அவரோட தாத்தா, அவங்க தான் அங்கே ஆட்சி செஞ்சுட்ருக்காங்க. ஸோ தாத்தா, அப்பா, இப்போது பேரன். இப்போ பேரன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அடுத்து யார் வரணுங்கிறத சூஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த கிம் ஜூ ஏ. அதை வந்து ரொம்ப புனிதமான பிளட் லைன், அவங்க தான் நம்மளை என்றைக்குமே ஆட்சி செய்யணும், ராஜாக்களோட பிளட் லைன்கிற மாதிரி அங்கே நம்பிக்கை இருக்குது. அது அவங்க அந்த மலையிலேருந்தே பிறந்து வந்திருக்காங்கங்கிற நம்பிக்கை கொரியன் மக்களுக்குள்ள, நார்த் கொரியன் மக்களுக்குள்ளே சொல்லப்படுது. இதெல்லாம் அவங்க புக்லேயே சொல்லி தருவாங்க, மக்கள் இதே நம்பி வளரணும்னு சொல்லிட்டு. நார்த் கொரியாவை பற்றி சொல்லணுன்னா, மோஸ்ட் ஃபேமஸ் ஃபேக்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சது, அங்கே செலக்டிவாக ஹேர் ஸ்டைல் இருக்குது. ஹேர் ஸ்டைல் வரைக்குமே கவர்மெண்ட் எதை அலோவ் பண்ணுறாங்களோ அதை தான் வைக்க முடியும். வெளிநாட்டுகள் படம் பார்க்க முடியாது, வெளிநாட்டிலேருந்து இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ண முடியாது, யூடியூப் பார்க்க முடியாது, வெளியில் இருக்கிறது எதையுமே பேசிக்காக ஆக்சஸ் பண்ண முடியாது. எல்லாமே ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கும். அங்கே நீங்கள் வந்து போனீங்கன்னா கூட அவங்க எதை நீங்கள் பார்க்கணுன்னு நினைக்கிறாங்களோ அதை மட்டும் தான் நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் ஒரு ஊருக்கு டூர் போகிறீங்கன்னா, அந்த ஊரில் என்னன்னாலும் சுற்றி பார்க்கலாம்ல, அது கூட நார்த் கொரியாவில் பண்ண முடியாது. அவங்க நீங்கள் எதை பார்க்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை மட்டும் தான் நீங்கள் பார்க்க முடியும். அது எல்லாமே செட் பண்ணி ஒரு மாதிரி எடுத்து வச்சுப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரிக்டான கண்ட்ரிக்குள்ளே. ஆனால் நம்ம கிம் ஜூ ஏங்கிற இந்த 13 வயசு 14 வயசு பொண்ணுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் அப்பியர் ஆகிறப்பமே கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் ஒர்த்தான ஒரு கோட்டை போட்டு, அந்த கோட் வந்து பார்க்குறதுக்கு இம்போர்ட்டட் அப்படிங்கிறாங்க. அது நார்த் கொரியன் கோட் கிடையாது. நார்த் கொரியா அமெரிக்காவு கூட எந்த வணிகமும் வச்சுக்கிறது இல்லை. ஆனால் அந்த பொண்ணு 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு அமெரிக்கன் கோட்டை போட்டு தான் முதல்ல மீடியாவில் அப்பியர் ஆகுறாங்க. இதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோட் ஒரு ஸ்மகிள்டு கோட்டு. ராஜாவே யூஸ் பண்ணாலும் அங்கே பிஸ்னஸ் இல்லைன்னா அவங்க அஃபீஷியலாக வாங்க முடியாது. திருட்டுத்தனமாக நார்த் கொரியாவுக்குள்ளே கொண்டு வரப்பட்ட கோட்டு. இது அங்கே இருக்கிற நார்த் கொரியன் மக்கள் யாராவது தொட்டிருந்தாங்கன்னா மரண தண்டனை. ஆனால் ராஜா வீட்டு கண்ணுக்குட்டிங்கிறதுனால இந்த பொண்ணுக்கு கொடுக்குறாங்க. ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு யூஸ் பண்ணுறது குச்சி பேக், ஒன் ஆஃப் த மோஸ்ட் லக்ஸூரியஸ் பிராண்ட்ஸ். இது நார்த் கொரியாவில் வேறு யாருக்குமே ஆக்சஸ் கிடையாது, ஆனால் இவங்களுக்கு இருக்குது. மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சொன்ன மாதிரி இன்டர்நேஷ்னல் எஜுகேஷன். நாலாவது ஹார்ஸ் ரைடிங் கிளாஸஸ் நடத்துகிறாங்க. அப்புறம் வந்து ஸ்விம்மிங் கிளாஸஸ்ஸு, ஸ்கேயிங் கிளாஸஸ்ஸு, இன்டர்நேஷ்னல் பாலிட்டிக்ஸ். ஒரு ராஜாவாக அடுத்து யாரை வம்சாவளியாக சூஸ் பண்ணாங்கன்னோ அவங்களுக்கு என்னென்ன ட்ரைனிங் கொடுக்கணுமோ அது எல்லாமே இந்த பொண்ணுக்கு கொடுக்கப்பட்டு இருக்குது. முதல்ல இந்த பொண்ணு அப்பியர் ஆகிறது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2022 3 வருஷத்துக்கு முன்னாடி நார்த் கொரியா வந்து ஒரு மிசைலை லான்ச் பண்ணுறாங்க, ஒரு ஏவுகணையை லான்ச் பண்ணுறாங்க. இந்த லான்ச் அப்போ வந்து ஜென்ரலாக அவர் வருவார், கிம் ஜாங் உன் மட்டும் தான் வருவார். இந்த முறை அவர் கூட ஒரு பொண்ணு வராங்க. அப்போ தான் எல்லோரும் யார் அது அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறாங்க. அது வரைக்கும் வேர்ல்டுக்கு இவங்க இருக்காங்கன்னு பேசிக்கிறாங்க, ஆனால் உண்மையிலே இருக்காங்களான்னு தெரியாது. இப்போது ஒரு அமெரிக்கன் பாஸ்கெட் பால் பிளேயர் சொல்கிறாரு, நான் பார்த்தேன் அப்படின்னு 2012 சொல்கிறாரு.
உண்மையிலே பிறந்தாங்களா இல்லையா, இவர் அடிச்சு விட்றாரா, யாருனாலையும் ஃபேக்ட் செக் பண்ண முடியாது. ஸோ உண்மையிலேயே அவருக்கு வாரிசு இருக்கா இல்லையான்னு கூட தெரியல. முதல்ல இவ்வளோ பெரிய ஒரு பொண்ணு அவர் கூட நடந்து வரதை பார்த்த உடனே எல்லாருக்குமே இதுதான் அடுத்து வாரிசு போல் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சாங்க. இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, நார்த் கொரியாவில் ஸ்டாம்ப் இருக்கும்ல, நம்ம ஊரில் தெரியும் ஸ்டாம்ப் தான் இருக்கிறதுலே உயரிய மதிப்பு. ஒரு நாட்டில் நம்ம ஒருத்தங்களை வந்து ரெக்கக்னைஸ் பண்ண அவங்க பெரிய ஆளுன்னு நம்ம சொல்லணும்னா அவங்களோட பேரில் நம்ம ஒரு ஸ்டாம்ப் ரிலீஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி நார்த் கொரியாவில் இந்த கிம் ஜூ ஏ அப்படிங்கிற 13 வயசு பொண்ணோட பேரில் மூஞ்சியை வச்சு ஸ்டாம்பெல்லாம் ரிலீஸ் பண்ணுற அளவுக்கு இந்த பொண்ணை பொசிஷன் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ டிக்டேட்டர்ஷிப் வந்து கஷ்டமாக இருந்தாலும், அங்கே மில்லியன்ஸ் ஆஃப் மக்கள் இதுக்குள்ளே வாழ்ந்துட்டு இருந்தாலும், உலகமே தெரியாமல் ஒரு நாடே இருக்குதுங்கிறத யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் நான் இன்றைக்கி ஃப்ரீயாக இங்கே பேசிகிட்டு இருக்க முடியுது, நீங்கள் பார்க்க முடியுது. இது எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் என்ன பார்க்கணுங்கிறத கவர்மெண்ட் டிசைட் பண்ணுச்சுன்னா, நான் என்ன பேசணுங்கிறத கவர்மெண்ட் டிசைட் பண்ணுச்சுன்னா எவ்வளோ ஒரு மாதிரி இப்படி இருக்கும். அப்படி மில்லியன்ஸ் ஆஃப் மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க. அந்த வாழ்க்கை வந்து ப்ராபப்ளின்னு ஒரு 20-30 வருஷம் இருக்கும்ப்பா, கிம் ஜாங் உன்னோட இதெல்லாம் முடிஞ்சிரும் அப்படின்னு உலக அளவில் நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. முடியாதுடா, அடுத்து அந்த லெகசியை வந்து கிம் ஜூ ஏங்கிற இந்த 13 வயசு பொண்ணு கொண்டு போவா அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிம் ஜாங் உன் வந்து பயங்கரமாக குண்டாக இருக்கார். ஒபிசிட்டி நார்மல் கிடையாது, எக்ஸ்ட்ரீம் ஒபிசிட்டியில் இருக்கார். ஃபோட்டோ பார்த்தாலே தெரியும் ரொம்ப குண்டாக இருக்கார். நடுவிலே வந்து அவருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைன்னெலாம் ரூமர்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. அதை பற்றி வீடியோ போட்டப்போ நான் அவர் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு என்னை அவர் தேடிட்டு இருக்காருன்னெலாம் மீம்ஸ் போட்டாங்கல்ல. ஸோ அந்த டயத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு உடம்பு அவர் சரியாகி ரெக்கவர் ஆகி வந்துட்டார். பட் இவ்வளோ பெரிய ஒரு ரூமர் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு வர ஆரம்பிச்சிச்சுனால் சம் ட்ரூத் அதில் இருக்கணும். எதுவுமே இல்லாமல் புகையதில்லை, ஏதோ ஒன்று அங்கே நடந்திருக்கணும் அவரோட ஹெல்த் ரிலேட்டடாக. ஸோ அது ஒரு கன்சர்ன் இருக்குது. த சேம் டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் ரெக்கவர் ஆகி வந்துட்டார். ஆனால் வெளியே வந்ததுக்கப்புறமா அவர் ரொம்ப ஆக்டிவாக யாரும் இன்னும் பார்க்க ஆரம்பிக்கலை. கொஞ்சம் என்க்ளோஸ்டாக தான் இருக்கார். ஸோ பயங்கரமாக சிகரெட் பழக்கம் வேறு இருக்குது, பயங்கரமாக குடிப்பாருங்கிறாங்க. ஸோ இவ்வளோ இருக்கிறப்ப உடம்பை ரொம்ப கெடுத்து வச்சுட்டாருனால் அவருக்கு அடுத்து யார் என்ன பண்ணணுங்கிறத இந்த பொண்ணுக்கு இப்போமே ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 2024 எண்டில், அதாவது போன வருஷத்தோட எண்டில் ஒரு க்ளோஸ்டு டோர் மீட்டிங் இருந்துச்சு. அந்த மீட்டிங்கில் எனக்கு அடுத்து இந்த சக்சஷன் இவர் இறந்துட்டார்னா அடுத்து எப்படி எல்லா பதவியும் இந்த பொண்ணுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கஷன் நடந்ததா சவுத் கொரியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பை ஏஜென்சி ரிப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த சவுத் கொரியாவும் நம்ம ஃபுல்லாக நம்ப முடியாது. அவங்க சொல்கிறது எல்லாமே உண்மை கிடையாது. அவங்களே ஸ்பை ஏஜென்சி சும்மா வைரல் ஆக்கணுங்கிறது கூட சம்டைம்ஸ் இதெல்லாம் சொல்லலாம். பட் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இப்போ நம்புறது கிம் ஜாங் உனுக்கு அடுத்து அவரோட மகள், ஒரு 13 வயசு மகள் கையில் மில்லியன்ஸ் ஆஃப் மக்களோட வாழ்க்கையை வந்து கொடுக்க போகிறாங்கன்னு. இது நல்லதா கெட்டதா? அட் த சேம் டைம் இவ்வளோ பெரிய ஒரு ஆண்களை மட்டுமே வந்து அடுத்து பையன் தான் நினச்சிட்டு இருக்கிற ஒரு சொசைட்டிக்கு நடுவில் நார்த் கொரியாவில் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த சொசைட்டிக்குள்ளே அடுத்து ஒரு பெண்ணை வந்து அந்த நாட்டோட தலைவர் புஷ் பண்ணுறாருங்கிறத பாசிட்டிவாக பார்க்குறதா, இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓவராலாக இதுதான் அங்கே இருக்கிற மேட்டர். அப்புறம் ஒரு விஷயம் நிறைய பேர் கேட்பீங்க, மதன் அவரோட தங்கச்சி தானே அடுத்த தலைவர்னு பேசிகிட்டு இருந்தாங்கன்னு கிம் யோ ஜாங்கை பற்றி பேசுவீங்க. அவங்களோட தங்கச்சி வந்து இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டிஸ்க்கு முன்னாடி ஒரு ஃபேஸாக இருக்காங்க. மீன்ஸ் சவுத் கொரியா கிட்ட பேசணுமா அவங்க தங்கச்சி பேசுவாங்க, ட்ரம்ப் கிட்ட பேசணுமா அவங்க தங்கச்சி பேசுவாங்க. ஆனால் எந்த இடத்துலையும் அவங்க தான் அடுத்த வாரிசு அப்படின்னு சொல்லி கிம் ஜாங் உன் மென்ஷன் பண்ணல. இதுக்கு முன்னாடி அவங்க அப்பாவுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிம் ஜாங் உனோட அத்தையை வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. எந்த நாளும் பேசுகிறதுக்கு அவங்கள ஃபேஸாக வச்சுக்கிட்டு, ஆனால் உண்மையிலே நாட்டோட பவர் அடுத்து போகணுன்னா பையனுக்கிட்ட தான் கொடுத்தாங்க. ஸோ இந்த ஒரு ஃபேமிலி வந்து என்ன தான் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பின்லாம் இருந்தாலும் அடுத்த பவர் வந்து தன்னோட பையனுக்கோ தன்னோட பொண்ணுக்கோ போகணுங்கிறதுல கிளியராக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ரூமர்ஸ் சுற்றிட்டு இருக்குது. பட் ஓவராலாகவே இது எல்லாமே என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா ஹியர்ஸே தான். அதாவது நான் இதை சொல்கிறேன், நான் இதை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறது தானே தவிர நார்த் கொரியாவில் நடக்கிற எதையுமே யாருனாலையுமே ஃபேக்ட் செக் பண்ண முடியாதுங்கிறது தான் யதார்த்தமான ஒரு உண்மை. ஸோ டேக் ஆல் திஸ் வித் அ பிஞ்ச் ஆஃப் சால்ட். பட் இதுதான் இப்போ பரவலாக பேசப்பட்டு இருக்குது. கிம் ஜாங் உனுக்கு அடுத்து அந்த பதவிக்கு ஒரு 13 வயசு பொண்ணு வருமா? கிம் ஜாங் உன் உடல் எப்படி இருக்குதுங்கிற 2 விஷயம்தான் நார்த் கொரியா சம்மந்தமாக எல்லா இடத்துலையும் பேசப்பட்டு இருக்குது. ஸோ நீங்கள் ஒருவேளை இந்த நாடே உங்களுக்கு தானே உங்ககிட்ட கொடுத்தாங்கன்னா, ஏன்னா எல்லா வயசுலையும் இருக்காங்கல்ல, எல்லா வயசுலையும் இருக்க முடியும்னா இந்த நாடே உங்ககிட்ட தானே ஒருவேளை ஹைப்போத்தட்டிக்கலாக யாராவது கொடுத்தாங்கனால் உங்கள் நாட்டில் நீங்கள் என்ன மாற்றத்தை ஏற்படுத்துவீங்க? முதல்ல சும்மா சொல்லுங்களேன் பார்ப்போம். சொல்ல முடியாதுங்க, கமெண்ட் போடுற யாராவது ஒருத்தங்க உண்மையிலே நாளைக்கு நாட்டில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம். ஸோ என்ன மாற்றத்தை உங்கள் நாடே இனிமேல் உங்கள் கையில் தான் சொல்லி கொடுத்தா சொல்லுவீங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. அண்ட் உங்கள் வயசு என்னங்கிறத ப்ராக்கெட்டில் போடுங்க. எல்லாருமே பார்த்து தெரிஞ்சுப்போமே ஒவ்வொரு ஏஜில் எல்லோரும் ஒவ்வொருத்தங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு. நாளைக்கு உங்களோட ஒரு வீடியோவில் பார்க்குறேன். நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் மதன் கொரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். இட்ஸ் ஈஸி, வெரிஃபைட் ப்ரொஃபைல் நீங்கள் ஈஸியாக ஃபாலோ பண்ண முடியும். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், சியர்ஸ் எம்ஜிஸ்.